அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் தேவராம்பட்டினம் அரசு கல்லூரி மாணவி அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது. இறங்க வேண்டிய இடத்தில் மாணவி இறங்கிய போது அவசரமாக ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. கடலூர் தேவராம்பட்டினம் அரசு கல்லூரி மாணவி அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது. கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு செல்வதற்காக அரசு பேருந்தில் கல்லூரி மாணவி ஏறியிருக்கிறார். இறங்க வேண்டிய இடத்தில் மாணவி இறங்கிய போது அவசரமாக பேருந்தை ஓட்டுநர் இயக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெசி ராஜா. வணக்கம் லெசி ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கடலூர் தேவராம்பட்டினத்தில் அரசு கலை கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் இருந்து அரசு பேருந்து இன்று கடலூர் பேருந்து நிலையத்திற்கு புறப்பட்டது. இந்த பேருந்தில் கல்லூரியில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பயணம் செய்தனர். பேருந்து தீயணைப்பு நிலையம் வந்தபோது அங்கு 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி இறங்குவதாக கூறினார். பேருந்து ஓட்டுநர் பேருந்தை மெதுவாக நிறுத்துவது போல் திடீரென நிறுத்தியுள்ளார். மாணவி இறங்குவதற்குள் பேருந்து எடுக்கப்பட்டதால் படியில் இருந்த 1ஆம் ஆண்டு மாணவி தலைக்குப்புற கீழே விழுந்தனர். இதில் தலையில் காயம் அடைந்து மாணவி கடலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மெதுவாக பேருந்தை நிறுத்துவது போல் சென்று திடீர்னு நிறுத்ததால் கீழே விழுந்து விட்டதாக மாணவி குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து கடலூர் புதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பஸ் ஏறும்போதே கண்டக்டருக்கு கேட்டோம், அண்ணா 5 சர்வீஸ் நிறுத்துறீங்களான்னு கேட்டோம். நிறுத்துறமா போய் உட்காருமா அப்படின்னு கத்துனாங்க. எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்டோம். இறங்க போன நேரத்தில் எல்லாருமே ஏறி நிற்கும் போது ஸ்லோவாக்கிட்டு இப்படி காலை எடுத்து வைக்கும் போதே டக்குன்னு பஸ் எடுத்துட்டே போறாங்கன்னா அது எப்படி சார்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.